என்னங்க ஒரே பதட்டமா உட்காந்துருக்கீங்க? நைட்ல சரியா தூங்கவே முடியலடி. யாரோ வந்து என் கழுத்து அப்படியே நெரிக்கிற மாதிரி இருக்கு. எனக்கும் இந்த வீட்ல கொஞ்சம் பேட் வைப்ரேஷனா தான் இருக்கு. அன்னைக்கு இந்த வீட வாங்க வந்த ஆன்ட்டி கூட இந்த வீட்ல ஏதோ பேட் வைப்ரேஷன் இருக்குன்னு தானே வாங்காம போயிட்டாங்க. ஆமால. இருங்க வரேன். இவ வேற தனியா விட்டு எங்க போறா? என்னது இதெல்லாம்? அப்பாடா, இந்த மாதிரிலாம் போட்டா எந்த தீய சக்தியும் நம்ம பக்கத்திலே வராதுன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. நீ இந்த மாதிரி எல்லாம் பண்றது தாண்டி எனக்கு பயமா இருக்கு. ஏங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நிம்மதியா தூங்குங்க வாங்க. அப்பாடா. ஏங்க இப்படி உட்காந்துருக்கீங்க? நேற்று நைட்ல இருந்து ஒரே ஃபீவர், சுத்தமா முடியல. அதான் ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். ரொம்ப ஃபீவரா இருக்கு. எப்படிங்க நாள் பூரா இப்படி தனியா இருக்கீங்க? எனக்கெல்லாம் போர் அடிக்கும். நான் எங்க ஃப்ரீயா இருக்கேன்? நான் தான் ஃப்ரெண்ட் ஆப்ல ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருந்தேனே. அது என்ன ஆப்பு? ஃப்ரெண்ட் ஆப் ஒரு ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ் மேக்கிங் ஆப். இதுல ஆடியோ அண்ட் வீடியோ கால் மூலமா நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இவ்வளோ ஏன், நமக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் கூட பிரைவேட் ரூம் கிரியேட் பண்ணி கேம்ஸ் கூட விளையாடிக்கலாம். ஆனா இது பொண்ணுங்களுக்குலாம் சேஃபா? நானும் ஸ்டார்டிங்ல அப்படிதான் நினைச்சு பயந்தேன். பட் யூஸ் பண்ணக்கப்புறம் தான் தெரிஞ்சது இட்ஸ் கம்ப்ளீட்லி சேஃப்னு. இன்கேஸ் நம்ம கிட்ட யாராச்சும் மிஸ்பிஹேவ் பண்ணா அவங்கள பிளாக் பண்ணி ரிப்போர்ட் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாம நம்ம ஃப்ரெண்ட் ஆப் யூஸ் பண்ற மூலமா வர கிஃப்ட்ஸை ரியல் டைம் மணியா கன்வெர்ட் பண்ணி ஏர்ன் கூட பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரெண்ட் ஆப் தமிழ், இங்கிலீஷ், மலையாளம், ஹிந்தின்னு எல்லா லாங்குவேஜஸ்லயும் இருக்கு. நமக்கு பிடிச்ச லாங்குவேஜஸ்ல நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதை எங்க டவுன்லோட் பண்றது? இது போத் ஆப்பிள் ஆப் ஸ்டோர் அண்ட் கூகுள் பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு. இந்த ஆப்போட லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீயும் டவுன்லோட் பண்ணி நிறைய ஃப்ரெண்ட்ஸை சம்பாதிச்சுக்கோ. சரி ஓகே, நானும் டவுன்லோட் பண்றேன். சரி நான் போயிட்டு வரேன். நிக்கிலா, எனக்கு இட்லி செஞ்சு தரியா? இட்லி சாப்பிடணும் போல இருக்கு. சரி நான் சமைச்சு தரேன். சாப்பிட்டு மாத்திரையை போட்டு ரெஸ்ட் எடுங்க. சரியா? படுத்துக்கோங்க. என்னாச்சு? அட என்ன ஆச்சுங்க? தெரியல, ஒரு கெட்ட கனவு. என்ன கனவு? என்ன யாரோ 3வது மாடியில இருந்து கீழே தள்ளி விட்டாங்க. அட மென்டலே, நீங்க தான் பெட்ல இருந்து கீழே விழுந்தீங்க. அது இல்லடி, கீழே தள்ளி விட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு குழந்தை அழுவுற சத்தம்லாம் கேக்குது. பயங்கரமா அழுவுது. சரி 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 இருங்க, பயப்படாதீங்க. எங்க போற? வர 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 இப்ப தைரியமா தூங்குங்க, ஒன்னும் ஆகாது. படுங்க படுங்க படுங்க. எங்க இவ்வளவு காணோம்? நிக்கிலா, நிக்கிலா, என்ன சவுண்ட் இது? இங்க என்ன இருக்குதுன்னு காட்டுமா? உன்னை நம்பிதான் நான் இங்க வந்திருக்கேன். இங்க என்ன இருக்குது சொல்லு தாயே. எந்த பகவதி அம்மே விட மாட்டேன் நானு. வீடு காத்த பேச்சு ஆத்தை சேலக்கறி சொல்லுமா? அங்காளமா செங்காலமா, கருப்பா விருப்பா பொறுப்பா கடுப்பா. பைத்தியம், லூசாடி நீ. சும்மாங்க. யார் இது? வாங்க சொல்றேன். யார் இந்த ஆளு? அவர்தான் உலக்கையடி உலகநாத சாமியார். நம்ம வீட்ல ஏதோ பேட் வைப்ரேஷன் இருக்குன்னு அன்னைக்கு அந்த ஆண்டி சொல்லிட்டு போனாங்கல்ல, அதை போக்குறதுக்கு தான் வந்திருக்காரு. ஏண்டி, ஏற்கனவே ஒரு சாமியார் வந்து நம்ம பட்ட பாடு உனக்கு பத்தாதா? ஏங்க சாமியார்லாம் அப்படி பேசக்கூடாது, வாயில அடிங்க. இதே மாதிரி தாண்டி அப்பயும் சொன்ன. சூனிய வச்சுட்டு போனால
அவர் போலி சாமியார், இவர் நிஜ சாமியாரு. வாங்க, அவர் தனியா பூஜை பண்ணிட்டு இருக்காரு. வாங்க. என்னமோ போ. ஓம் கிரீம் மாயக்காளி வீரக்காளி சூரக்காளி பத்திரக்காளி. அம்மா தாயே, இந்த வீட்டுல என்ன இருக்கு சொல்லுமா? பிள்ளைங்க பயப்படுது இல்ல, சீக்கிரம் கண்ணுல காட்டிடுமா. என்னது இது எஸ் நோன்லாம் போட்டிருக்கு? எடுத்து கும்பிடுங்க ஃபர்ஸ்ட். நீங்க சந்தேகப்பட்ட மாதிரியே இந்த வீட்ல என்னமா இருக்கு? என்ன சாமி சொல்றீங்க? ஆமா, இந்த வீட்ல ஒரு தீய சக்தி இருக்கு. நீங்க சொல்றத நாங்க எப்படி நம்புறது? சந்தேகப்படுற என்னையும் நீ சந்தேகப்படுற. இந்த வீட்ல இருக்கிற பிரச்சனை நான் ஓட வச்சதுக்கு அப்புறம் நான் யாருன்னு உனக்கு தெரியும். அப்படியா? சரி தாயி, அப்படியே செய்யறேன் தாயே, அப்படியே செய்யறமா. சரிமா? என்னடி காத்துல பேசிக்கிட்டு இருக்காரு? வீட்ல இருக்க ஆத்மா கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காரு. ஓம் கிரீம் க்ளீம் ஜெய் காளி மாயக்காளி பத்திரகாளி விராட் கோலி. விராட் கோலியா? புதுவிதமான மந்திரம். வா, இந்த பூல கை வைங்க. எதுக்கு வாங்கின்னு சொல்றல? இந்த வீட்ல அம்மாவுடைய சக்தி இருந்தா எஸ்னு சொல்லுங்க, இல்லனா நோன்னு சொல்லுங்க. இருந்துச்சுன்னா எஸ்னு காமிக்கும், ஓகே. இல்லனா எப்படி நோன்னு காமிக்கும்? சாமிக்கு தெரியும், அமைதியா இருங்க. இருக்கு, இந்த வீட்டுல நான் சந்தேகப்பட்ட மாதிரி ஏதோ இருக்கு. ஆமா சாமி, எஸ்க்கு போது. எனக்கு செஞ்சதா பண்ணியதை அனுப்புங்க சாமி. அனுப்புறேன். ஓம் கிரீம் க்ளீம் ஜெய் காளி மாயக்காளி பத்திரகாளி விராட் கோலி. நீ அங்கதான் இருக்கியா? இந்த வர இரு, விட மாட்டேன். எங்கடி போறாரு? ஓம் கிரீம் ஜெய் காளி மகாகாளி பத்திரகாளி விராட் கோலி. ஓடி போய் இங்க இருந்து, விட மாட்டேன் நானு. ஓடிடு. ஓ, அங்க ஓடிட்டியா நீ? உன்னை விட மாட்டேன் நானு. ஓடிடு. இந்த வந்துகிட்டே இருக்கேன். அம்மா தாயி, எங்கடி போற? வாங்க. இல்ல நான் வரல, நீ போ. ஏன் தனியால போக முடியாது? வாங்க. எனக்கு பயமா இருக்கு. அவர்தான் சாமியார்ல, நீ போ. பயப்படாம ரெண்டு பேரும் சேர்ந்து போலாம். பயமா இருக்கு. இதை பிடிச்சுக்கோ. பயமா இருக்குடி கிலோ. ஜிலாக்கி புலாக்கி மலாக்கி ஜிலாக்கி. அங்காள ஈஸ்வரி தாயே, எங்கம்மா இருக்கு? கருப்பா முத்து கருப்பா காத்து கருப்பா சண்டி கருப்பா, ஓடி இங்க இருந்து. ஓம் கிரீம் ஜெய் காளி மகாகாளி பத்திரகாளி விராட் கோலி. ஓடிடு. ஜிலாக்கி புலாக்கி மலாக்கி. ஓ, அந்த போக ஓரியா தப்பிச்சுட்டு விட மாட்டேன். என்னடி இவர் கத்துற காத்துல அந்த பையன் நம்மள ஒரு காட்டு காட்டிடும் போல. பயமா இருக்கு. பயப்படாதீங்க. பயமா இருக்கு. என்னாச்சு? நேத்து கேட்ட அதே சவுண்ட் உனக்கு கேட்கல? ஆமா, கேக்குது. சாமி, இங்கதான் இருக்கு. வாங்க சாமி, வாங்க சாமி. பாக்குறேன் இருங்க. சாமி வரட்டும், நம்ம பார்க்கலாம். சாமி. ஏங்க, பூனைங்க. பூனை பூனை கத்துனதுதான் எனக்கு குழந்தை கத்துன மாதிரி கேட்டுச்சோ? இருக்கலாம். உன்னை விட மாட்டேன்டா. உன்னை துரத்தாம விட மாட்டேன். உன்னை பிடிக்காம விட மாட்டேன். உன் கழுத்துல என்ன பண்ற மாதிரி விட மாட்டேன் நானு. ஓம் கிரீம் க்ளீம் ஜெய் காளி மகாகாளி பத்திரகாளி விராட் கோலி. என்கிட்ட ஆட்டம் காட்டுறேன். நான் யாரு? நானு வெளியே வந்துரு. நீ இன்னைக்கு உன்னை நான் பிடிச்சு அடக்கிட்டேன் நானு.
சொல்லுங்க ஆண்டி. ஒன்னும் இல்லம்மா, இங்க ஏதோ சத்தம் கேட்டுச்சு, அதான் என்னன்னு கேட்டு போலான்னு வந்தேன். அது ஒன்றும் இல்லையா ஆண்டி? ஏதோ என்கிட்ட மறைக்கிறீங்க, நானா கண்டுபிடிச்சா நல்லா இருக்காது, பாத்துக்கோங்க. அதுவா ஆண்டி, கொஞ்ச நாளாவே வீட்ல ஒரே பேட் வைப்ரேஷன். ஏதோ அமானுஷ்யமான சவுண்ட்லாம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அதான் என்னன்னு பார்த்துட்டு இருக்கோம். என் வீட்லயும் இதே மதமா சவுண்ட் கேட்டுட்டு இருந்தது. அப்படியா? என்ன பண்ணி சரி பண்ணீங்க? சாமியார்னு ஒருத்தன் வந்தான், நிறைய காசு புடிங்கிட்டு ஏமாத்திட்டு போயிட்டான். இங்க இருக்கிற நிறைய வீட்ல இதே மதமா நடக்குது. நீங்க 2 பேரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஓகே ஆண்டி. புடிச்சிட்டேன். இங்க இருந்த காசு கருப்பு நான் புடிச்சிட்டேன். எங்க இருக்கீங்க? புடிச்சிட்டோமா? அந்த ஆத்மாவை நான் புடிச்சிட்டேன். இத உடனே காசுல கரைக்கணும், அப்பதான் இதோட வீரியம் குறையும். அதனால நீங்க எனக்கு தர வேண்டிய காசுல இன்னும் 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா தாங்க. அப்பதான் சில போல பூஜைகள் செய்து என்னோட கண்ட்ரோல் இதை கொண்டு வர முடியும். காசுல கரைச்சாதான் இதோட ஆத்மா சாந்தி அடையும். இவன் தாமா என்ன ஏமாத்தி காசு புடிங்கிட்டு போனா. எக்ஸ்ட்ரா காசு தானே, கொடுத்துட்டா போச்சு. ஐயோ, இவனே எல்லாத்தையும் செஞ்சுட்டு சரி சரின்னு சொல்லிட்டு நம்மட காசு புடுங்கறான். புடுங்கமா இவனை. ஒரு அல்பாசன யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எங்கம்மா என்ன கொண்டு போறீங்க? ஏமாத்த பாக்குற அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாட் ஆர் யூ வெயிட்டிங் ஃபார்? ஃப்ரெண்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸை சம்பாரிச்சுக்கோங்க. ஏமா போன் பேசிட்டே வண்டி ஓட்டுறியா? ஐயோ அத்தை, நான் போன்லாம் பேசிட்டு வண்டி ஓட்டல. இந்த மேப் வேலையை செஞ்சு தொலைய மாட்டுது, அதான் பாத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கேன். நீங்க வேற. ஏமா ரூட் தெரியலன்னா அத்தைகிட்ட கேட்க வேண்டியதானே? அப்படியே வண்டியை ரைட் சைடுல விடுமா. அத்தை, லாஸ்ட் 10 கிலோமீட்டர் ஸ்ட்ரைட்டா போகணும் தான் மேப் சொல்லிச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஊரோட மண் வாசனை எனக்கு தெரியாதாம்மா? அது ஊரோட மண் வாசனை கிடையாது, இப்ப நான் கார் ஸ்ப்ரே அடிச்சல அதோட வாசனை.